ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் என்னோட டிஎன்இஏ டேட்டா கைடன்ஸ் சேனல் மூலிமா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தேவைப்படுற மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டு வரேன். ஸோ அந்த விதத்தில் இப்போ இந்த இயர் வந்து 2025 அட்மிஷன் தேவைப்படுற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு வரேன். தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கைடன்ஸ் அனாலிசிஸ் எல்லாம். சப்போஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் ரீச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதை ஃபில் பண்ணிங்கனாலும் நான் உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். என்கிட்ட இது வரைக்கும் லாஸ்ட் 4 இயர்ஸாக நிறைய பேர் கைடன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்மிஷன்ஸ் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் டிஎன் வந்து ஆஸ் பர் ஓசி கட் ஆஃப் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓசி கட் ஆஃப் வச்சு நம்ம பார்த்துடலாம். இதுல வந்து டாப் 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கிண்டி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த டாப் 10 காலேஜஸ்ல லாஸ்ட் இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆச்சு. ஸோ அதோட கட் ஆஃப் வந்து எப்படி இருந்திருக்கு ஓசி கம்யூனிட்டியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன். அப்ப அதுல எப்படி இருந்திருக்குன்னா 200 கட் ஆஃப் பிளஸ் 44th ரேங்க்ல உங்களுக்கு ஓசி சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு சிஇஜி கிண்டியில. அடுத்தது எம்ஐடி குரோம்பேட்ல 199 கட் ஆஃப் 327 ஓவரால் ரேங்க்ல ஃபில் த்ரூ ஆயிருக்கு. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபில் ஆன காலேஜ் 198.5 கட் ஆஃப்ல 410 ஓவரால் ரேங்க்ல ஃபில் ஆயிருக்கு. அடுத்தது பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு அது வந்து 198.5 கட் ஆஃப் 511 ஓசி ரேங்க் ஓவரால் ரேங்க் ஃபில் ஆயிருக்கு. அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு சிஐடி அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல இது வந்து 197 கட் ஆஃப்ல ஃபில் த்ரூ ஆயிருக்கு. 1419 ஓவரால் ரேங்க். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில உங்களுக்கு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 196.5 கட் ஆஃப்ல ஃபில் த்ரூ ஆயிருக்கு. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் இது வந்து உங்களுக்கு 196 கட் ஆஃப்ல ஃபில் த்ரூ ஆயிருக்கு. அடுத்து பிஎஸ்சியோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் இது வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இது வந்து உங்களுக்கு 196 கட் ஆஃப்ல ஃபில் த்ரூ ஆயிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்தது சிக்ரிங்கிறது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது வந்து கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அந்த ஒரே ஒரு பிரான்ச் ஆல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்ல இருக்க காலேஜ் இது. ஸோ இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து ஓசி கட் ஆஃப் 194ல இது ஃபில் த்ரூ ஆயிருக்கு. ஓவரால் ரேங்க் 3397. இது 30 சீட்ஸ் பக்கம் தான், லிமிடெட் சீட்ஸ் தான் இந்த காலேஜ்ல இருக்கு. ஸோ இது வந்து 9th பொசிஷன்ல இருக்கு. அடுத்தது கோயம்புத்தூர் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இந்த காலேஜ்ல 194 கட் ஆஃப்க்கு 3524 ஓவரால் ரேங்க் ஃபில் த்ரூ ஆயிருக்கு. காலேஜோட ரேங்க் இது வந்து 10th பொசிஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஓசி கட் ஆஃப் ஃபார் டாப் ப்ரிஃபர்ட் பிரான்ச் வச்சு நம்ம எடுத்திருந்தோம். அடுத்தது ஆவரேஜ் கட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் அவங்க அதை பேஸ் பண்ணி நம்ம டாப் 10 காலேஜஸ் எதுன்னு பார்த்துடலாம். ஆவரேஜ் கட் ஆஃப் நம்ம எடுக்கும்போது எப்பயுமே லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் அதிகமா இருந்த சில காலேஜஸ் வந்து இதுல கொஞ்சம் அடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து டிப் ஆகும். ஸோ எம்ஐடி குரோம்பேட் பார்த்தீங்கன்னா இங்கே சிவில் கிடையாது. ஸோ மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் தான் அதிகமாக இருக்கு. கூடுதலாக இப்போ வந்து ஏஐடிஎஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துருக்கு. 183.03 கட் ஆஃப் 640 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். ரவுண்ட் 1, 2, 3 மூணுத்தையும் சேர்த்து 640 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க கவுன்சிலிங்ல. சிஇஜி கிண்டியில வந்து 954 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இது வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கு 192.59. இது செகண்ட் பிளேஸ் போனதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜ் கொஞ்சம் டிப் பண்ணிருக்கு. அடுத்து சிக்ரி வந்து 28 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. மொத்தமே அவ்வளவு சீட்ஸ் தான். 192.14 கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்திருக்கு. எஸ்எஸ்என் காலேஜ் வந்து உங்களுக்கு சென்னையில செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் 191.17 514 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுலயும் சிவில் வரைக்கும் தான் இருக்கு. அது இல்லாம பயோடெக் இருக்கு. அது இல்லாம அடுத்தது சிஐடி கோயம்புத்தூர் வந்து 530 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. 189.62 கட் ஆஃப். இதுவும் சிவில் பிரான்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கடுத்து பிஹெச்டி இன்ஸ்டிடியூஷனோட செகண்ட் காலேஜ் அது வந்து உங்களுக்கு சிவில் கூட அந்த காலேஜ்ல கிடையாது. மோஸ்ட்லி ஹைலி ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் தான் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால 198.79 ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்திருக்கு லாஸ்ட் இயர். அடுத்து சிஐடி சென்னை இது வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சென்னையில செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இது 1062 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல சிவில் வரைக்கும் கோர்சஸ் இருக்கு. 187.77 லாஸ்ட் இயர் ஆவரேஜ் கட் ஆஃப் ஆல் 3 ரவுண்ட்ஸ் 7th பிளேஸ்ல இருந்திருக்கு. தியாகராஜர் 8th பிளேஸ்ல இருந்திருக்கு. இதுல வந்து உங்களுக்கு சிவில் பிரான்ச் வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கு. 187.18 கட் ஆஃப். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வர பிஹெச்டி வந்து இங்க 186.77 தான் ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை புல் டவுன் பண்றது வந்து மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, மைனிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் புல் டவுன் பண்ணிருக்கும். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்
அடுத்தது GCT கோயம்புத்தூர் வந்து 639 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே 184.09 ஆவரேஜ் கட் ஆஃப். கவர்மெண்ட் காலேஜஸ், ஃபுல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்க்ளூசிவாக எங்கிட்ட வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்டை ரீச் பண்ணுங்க. அப்படின்னா நான் கொடுத்துருக்க கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்க. நான் உங்களை ரீச் பண்ணி நான் கைட் பண்ணுறேன். என்னோட பர்சனலைஸ் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்மிஷன் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணி சேனலை ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்மிஷன் வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆகுங்கிறது தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.